அவர்தான் எங்களுக்கு எல்லாமே போயிட்டாரு. சத்தியமா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. செல்வியோட ஒவ்வொரு நடவடிக்கையிலும் காளி என்ன இருப்பார் பாருங்க. நேத்து தான் தம்பி மேலிடத்துல பேசினேன். நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு பொண்ணு ஜனங்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுதுன்னு தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பேசாம மகளிர் அணி பொறுப்பு கொடுத்துடலாங்கிறாரு. விடிஞ்சு எழுந்திரிச்சதும் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொலகார பாவிங்க அதுக்குள்ள இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாங்க. வேண்டாம் சார், எனக்கு இனிமே எந்த பொறுப்பு வேண்டாம். எனக்கு அரசியலே வேண்டாம். பயமா இருக்கு சார். ஜெயிக்கிறதுக்காக உழைப்பு கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், பசி தூக்கத்தை கூட கொடுக்கலாம். ஆனா ஒரு உயிரை கொடுத்து வாங்குற அளவுக்கு அது ஒண்ணு அவ்வளவு வருத்தம் இல்லையே சார். அப்படி சொல்லாத செல்வி. இந்த மாதிரி சமயத்துல என்ன ஆறுதல் சொன்னாலும் உதவாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க மனசு தளர விடக்கூடாது. நீ பின் வாங்கினா உன்னை பார்த்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற மத்த பொண்ணுங்களை அது பலவீனப்படுத்தும். அதத்தான் அந்த பன்னாட விரும்புறா. சொல்லி திரும்ப வராங்க பாரு.